வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு ஜீரோ கிராவிட்டி சேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக ஆன்லைனில் போயிட்டுருக்க ஒரு ஃபர்னிச்சர் டைப்புன்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 7000 வரைக்கும் வரும். ஸோ எல்லாமே ஒரே மெக்கானிசம் தான். ஸோ அந்த ப்ரைஸ் வேரியேஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற இந்த மெட்டீரியல் தான். ஸோ வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு 3500 4000க்குங்கும் போது கொஞ்சோண்டு குஷனிங். ஸோ அதுதான் இந்த ஒரு வேரியன்ட். ஸோ இதே 7000 அந்த ஒரு டாப் எண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டோட கம்ஃபர்ட் அளவுக்கு குஷனிங் இருக்கும். ஸோ இந்த குஷனிங் பொறுத்து தான் இந்த ஒரு ப்ரைஸ் வேரியன்ஸ். அப்புறம் வாரண்ட்டி எல்லாம் யாரும் பெருசாக தரதில்லை. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். அப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி படுத்துக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு ரெக்லைனர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ரெக்லைனரை விடவே இதில் ஹைலைட்டிங் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸி டு ஃபோல்ட் அண்ட் யூஸ் அப்படிங்கும் போது லைக் உங்களுக்கு இடத்த ஆக்குப்பிச்சு வைக்காது. ஒரிஜினல் ரெக்லைனர் வாங்கினீங்கனாலுமே அது ரொம்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு ரூமில் இடத்த பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் கூட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஒரு இடைஞ்சலாக இருக்கும். இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ நீட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ யூஸ் பண்ணலையோ அப்போ வந்து மடக்கி எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இடத்த மிச்சம் பண்ணும். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஒரிஜினல் ரெக்லைனர்னால் 12,000 ஆரம்பித்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் வரும். அப்புறம் தேர்ட் ஒன் வந்துன்னா எங்கே வேணாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் இது ஒரு மொட்டை மாடியில் போட்டு உட்காரணும், இல்லைன்னா உங்கள் வீட்லேயே உன்னியாக ரூமுக்கு கொண்டு போகணும், இல்லை நீங்கள் காரில் எங்கேயாவது பிக்னிக் எடுத்துகிட்டு போகணுன்னாலுமே இதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜஸ். அப்புறம் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து 100 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு தான் மேனுஃபேக்சரர் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் இந்த ப்ராடக்ட்டை வந்து 100 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து 67 கிலோ அண்ட் வீட்டில் பெரியவங்க வந்து 85 90 வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்க உட்காந்துமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்கள், என்னோட 67 கேஜியுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் தாங்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மூவ்மெண்ட்டை வந்து லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் கிட்ட ஒரு லாக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்காது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் இறங்கும் போது இந்த ஒரு லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி வெயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இறங்கிக்கலாம். அண்ட் குறைகள் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் 2 குறைகள் இருக்க தான் செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஒரு கேப்பு தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 170 சென்டிமீட்டர். ஸோ எனக்கே இப்படி நான் இது பண்ணும் போது இந்த இடத்துல என்னோட காலோட இந்த பகுதி உரசிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் அது உரசிட்டு இருக்கும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பெயின் இல்லை ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க தான் செய்யுது. அப்புறம் இந்த ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்குது. ஸோ என்னென்னா மேட் ஃபினிஷில் ரொம்ப ஹார்டான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா ஹார்ட் ஸ்கின்னுக்கே அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்குது. இதே சாஃப்ட் ஸ்கின் பர்சன் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் அது கொஞ்சம் லைக் எரிச்சலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்கின் சொரசொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 டிஸ்அட்வான்டேஜஸுமே இதில் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம என்னென்னா எதர் 2 பக்கமும் ஒரு சாஃப்டான துணியை வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஏதாவது இதை விட ஹைட்டாக இருக்க ஒரு சேர் இல்லைன்னா லைக் இந்த இடத்துல ஒரு சாஃப்டான கிளாத்தை சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 இஷ்யூஸுமே இருக்குது. ஆனால் மித்தபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ராடக்ட் தான் இந்த சேரு. ஸோ நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். அப்புறம் நான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து தான் வாங்கினேன். ஸோ அவங்களோட நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதா கம்ஃபர்ட்னா ஆன்லைன் ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.